சத்குரு அகத்திய மகரிஷிகள் திருவடிகள் போற்றி போற்றி. திருஞானம் பாகம் 3 சூன்ய ஒளி வெற்றிடம். 12 அத்தியாயங்கள் குறித்த முன்னுரை விளக்க உரை. ஈசனின் அடிதொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன். சத்தியம் பகிர்ந்திடும் உத்தமமான ஓர் நூல் திருஞானம் என்பதாகும். மனிதர்கள் கற்பனைக்கும் எட்டாத வண்ணம் உள் மூளையில் உள்ள பேரண்டச் சுழல்கள் மற்றும் வெட்ட வெளியின் சூன்ய வெற்றிடம் குறித்தே அன்னை சாரதை விளக்கியுள்ளார். 3வது பாகம் என்பது எதனை உணர்த்துகின்றது எனில், ஒரு மனிதன் உடல் கொண்டு வாழ்கின்ற காலத்திலேயே எவ்விதம் பூரண ஞானத்தினை பெற்று அமிர்தம் தன்னை சுவைத்து பிறவா பெருநிலைதனை அடைந்து இறைவனை ஒன்று கலக்க இயலும் என்பதனையே எடுத்துரைக்கின்றது. 1008 வெற்றிடங்கள் என்பது சகஸ்ர சக்கரத்தினை ஆதாரமாய் கொண்டு ஆக்ஞை எனும் உள்மூளையின் மைய சக்கரத்தினை தூண்டி உயிரினை இயக்கிடும் ஆற்றல்களாகும். சூன்ய ஒளி என்பதே ஒரு மனிதன் தூய்மையாக பெறக்கூடிய ஓர் அற்புத எரிபொருளாகும். 336 வகை சூன்ய வெற்றிடங்கள் உள்ளன என்கின்ற சத்தியத்தின் மூலம் உயர்ந்த எரிபொருளானது விரிந்த வெற்றிடத்திலிருந்தே கிட்டும் எனும் சத்தியமும் உணரப்படும். உள்மூளையின் உச்சத்தில் கபாலத்தின் அருகே பல்வேறு பேரண்டச் சுழல்கள் உண்டு எனும் சத்தியமும், அவையே படைத்தல் எனும் தொழிலுக்கும் காத்தல் மற்றும் அழித்தல் தொழிலுக்கும் பேருதவி புரிகின்றது எனும் சத்தியமும் இப்பாகத்தில் தேவியரால் உணர்ந்து விவரிக்கப்பட்டுள்ளது. பிரம்மலோகமும் வைகுண்டமும் சிவலோகமும் மனிதர்களின் உள்மூளையில் உள்ள மிக உயர்ந்த வெற்றிடங்கள் என்றும், அத்தகைய சூன்ய வெற்றிடங்களை அடைவதே மனிதர்களின் வாழ்நாள் குறிக்கோளாக அமைய வேண்டும் என்பதனையும் இந்நூலானது விவரிக்கின்றது. மனிதர்கள் அன்பு நிறைந்தவர்களாக வாழ்ந்து கருணையின் வழி நடந்து பக்குவமாய் இறை சிந்தனைகளை வளர்த்து பிறவா நிலைதனை அடைய வேண்டும் என்கின்ற தீராத தாகம் தன்னை ஏற்றுவிட்டால் உடற்குருதியானது தன்னுள் கொண்டுள்ள பதிவு பொருட்களை இழந்து அன்பு எனும் ஒளியும் கருணை எனும் ஒளியும் இணைந்து குருதியின் அடர் தன்மையை குன்றச் செய்து நீர்த்த குருதியினை பெற்றிடுவர். அன்னையாம் மலைமகள் உடற்கழிவுகளை நீக்கி அகங்கார மாயைதனையும் நீக்கி குருதியின் அடர் தன்மையை நீக்கி இழகச் செய்து பேருதவி புரிந்திடுவார். நீர்த்த குருதி என்பது சிரசின் உச்சத்தினை அடைந்து கபால வாயிலில் உள்ள சூன்ய வெற்றிடங்களை தீண்டி அதனின்று ஆற்றல்களை எரிபொருளாக ஏற்று மனிதர்கள் இயங்கினால் பேரானந்த நிலை வெளிப்படும். ஞானியராகவும் தெய்வாம்சம் பொருந்தியவர்களாகவும் வாழ்ந்திருப்பர். திருஞானத்தின் 3ஆம் பாகம் உணர்த்துகின்ற அதிமுக்கிய கருத்துக்களை யாம் தொகுத்தே அருளிடுவோம். அன்னை சாரதை அருளிய ஞானத்தினை எம்மால் இயன்றவரை எளிமையுறுத்தி அருளிடவே முயன்றிடுவோம். எனினும் ஆழமான தாகத்தோடு ஏற்று நின்றால் ஞானம் பெற்றிடலாம். அருள உள்ள 12 அத்தியாயங்களின் உள்ளடக்கங்களை ஆழ்ந்து ஏற்றிடுங்கள். பூரண ஆசிகள்.